வணக்கம் நண்பர்களே. 60 வயதிலையும் 20 வயது போல இளமையா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியுங்க. இன்றைய காலகட்டத்துல பலரும் 40 வயதிலேயே சோர்வாயிறாங்க. மூட்டு வலி, முடி வெள்ளையாகிறது, தோல் சுருக்கம் இப்படின்னு பல பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. ஆனா சில எளிய உணவுகள தினமும் சாப்பிட்டால் உடலை உள்ளிருந்து புதுப்பிக்கும். இளமைய நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கவும் முடியும். இன்னைக்கு வீடியோல உடலை இளமையா வச்சுக்கிறதுக்கு 5 சக்தி வாய்ந்த உணவுகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த 5வது உணவு உங்களையே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய உணவு அப்படின்னா அது நெல்லிக்காய் தான். இந்தியன் ஜூஸ்பெரி, இதை இங்கிலீஷ்ல ஆம்லா அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய உடலை ரொம்ப இளமையா வச்சுக்கிறதுல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணவுனா அது நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது, விலையும் ரொம்ப கம்மி. நீங்க டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துட்டு வாங்க. நீங்க டாக்டர்கிட்டே போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை உள்ளிருந்து உடலை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. ஏன்னா நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, மினரல்ஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. நெல்லிக்காய் உடல்ல உள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை அழித்து தோல் சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ நீங்க எப்பவுமே இளமையா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கிறணும். ஸோ இதனால என்ன, நீங்க டெய்லியும் நெல்லிக்காயை சாப்பிடும் பொழுது என்ன நன்மைகள் கிடைக்கும்னா தோல் நல்ல பிரகாசமாக இருக்கும், முடி வெள்ளையே ஆகாது. ஸோ ஏதோ ஒரு சத்து குறைபாடுனால தான் உங்களுக்கு முடி வெள்ளையாகுது. ஸோ அந்த வெள்ளையாகிறதையும் தடுக்கும் சக்தி கொண்டது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது, உடல் சோர்வை குறைக்கும் தன்மை கொண்டது. எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் காலையில ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லைன்னா அந்த ஒரு நெல்லிக்காயை வச்சு நீங்க ஜூஸா கூட எடுத்து குடிச்சிட்டு வரலாம். உங்களுடைய உடலை எப்பொழுதும் இளமையாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா 60 90 வயசுலயும் நீங்க இளமையாக இருப்பீர்கள். அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா அதுதாங்க பாதாம். இளமையை பாதுகாக்கக்கூடிய 2வது உணவா கருதப்படுது. பாதாம்ல விட்டமின் இ இருக்குது, ஹெல்த்தி ஃபேட் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அதிகமாக பாதாமில் இருக்குது. விட்டமின் இ தான் நம்மளுடைய தோலை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. ஸோ விட்டமின் இ நம்மளுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்கு, தக்க வைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ விட்டமின் இ எந்தெந்த உணவில் அதிகமாக இருக்குதோ அந்த உணவுகளை எல்லாத்தையும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ பாதாமை நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம். தினமும் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்னா மூளையுடைய செயல்பாடு அதிகரிக்கும். அது நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கும். நம்மளுடைய தோல் சுருக்கம் எல்லாமே குறைக்கும் சக்தி கொண்டது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. ஸோ எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இரவில் 5 பாதாமை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதனுடைய தோல்களை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும். அடுத்து 3வது உணவு என்னன்னா அதுதாங்க மாதுளை பழம், இங்கிலீஷ்ல பொமக்ரனட் அப்படின்னு சொல்லுவோம். இது 3வது சக்தி வாய்ந்த ஒரு உணவா கருதப்படுது. இதுல அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உடல்ல இருக்கக்கூடிய அந்த வயதான செல்கள் எல்லாத்தையுமே, அந்த முதிர்ந்த செல்கள் எல்லாத்தையுமே புதுப்பிக்க உதவி பண்ணுது. ஸோ அதனால நம்மளுடைய முதுமை தாமதமாக்கப்படுது. இதனால நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படுது? ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும், இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், தோலை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. ஸோ எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். தினமும் 1 கப் மாதுளம்பழம் சாப்பிட்றது மிகச்சிறந்தது. அது ஒரு பழத்தை நீங்க உடைச்சாலும் ஒரு சிறிதளவு கப்பு மட்டும் நீங்க தினமும் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து 4வது உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க முருங்கைக்கீரை இளமையாக வச்சுக்க உதவுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கீரை. முருங்கைக்கீரையில் கால்சியம், அயன், விட்டமின் ஏ, விட்டமின் சி இது எல்லாமே மிகவும் அதிகமாக உள்ளது. இதனால் உங்களுடைய உடலை பலமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய தோலை எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை பயன்படுதுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் முருங்கைக்கீரையை
பார்த்தோன்னா சாதாரணமாக எல்லா உணவுகளையுமே பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுடைய உடல் வந்து நல்ல பலமாகவும் எலும்புகள் நல்லா வலுவாகவும் அவங்க எப்பொழுதுமே வந்து இளமையாகவும் இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை வந்து பின்பற்ற வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும்னா வாரத்தில் 2 அல்லது 3 முறை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ உணவில் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறேங்க. ஒன்று பொரியல் கூட்டு இல்லைன்னா சூப்பாக எடுத்துக்கிறேங்க. 5வதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா, உங்களுடைய இளமைய பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த 5வது உணவு தான் சியா விதைகள்ங்க. இது உலகிலேயே மிகவும் ஆரோக்கியமான விதைகள்ல ஒன்றாக இந்த விதையத்தான் கருதப்படுது. சியா விதையா? அது என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா சியா விதைகளை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. இது பார்ப்பதற்கு கீரை விதைகள் மாதிரி சின்ன சின்னதா கருப்பு கருப்பா இருக்கும். இந்த விதைகள் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டது. ஸோ இதுல என்ன இருக்குதுன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட் வந்து அதுல இருக்குது. அதே மாதிரி ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது, புரோட்டீன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால உங்க உடலுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சியா விதைகள் பயன்படும். உங்களுடைய தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் பயன்படும். ஏன்னா இந்த சியா விதைகள் என்ன பண்ணுதுன்னா, கொலாஜன் உற்பத்தியை வந்து இது உற்பத்தி செய்யும். ஸோ நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு கொலாஜன் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அது இந்த சியா விதைகளில் இருக்குது. அதே மாதிரி இது கெட்ட கொழுப்புக்களை கரைக்கும் தன்மை கொண்டது. ஸோ அதனால் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் மாரடைப்பு வரக்கூடிய அந்த அபாயத்தை தடுக்கிறதுக்கும் இந்த சியா விதைகள் வந்து பயன்படுது. ஸோ நீங்கள் எப்போவுமே எங்கே இருக்கணும், இளமையாக இருக்கணும், சிறு வயது போல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சியா விதைகளை எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து 1 கப்பு தண்ணீரை நீங்கள் எடுத்துட்டு 1 கப்பு தண்ணீரில் நல்லா வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் 1 ஸ்பூன் சியா விதைகளை எடுத்து ஊற வச்சுட்டு, அது ஊறினோன்னே இந்த இமேஜில் தெரியுதுல அந்த மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிறணும். டைரெக்டாக சியா விதைகளை அப்படியே நீங்கள் சாப்பிடவே கூடாது எப்பொழுதுமே. ஸோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்குள்ளே போய் அது ஊறி உங்களுக்கு வயிற்றில் சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் எப்பொழுதுமே ஊற வச்சு தான் எடுத்துக்கிறணும். பச்சை தண்ணியில் ஊற வைக்கலாமா? ஊற வைக்கலாம். பச்சை தண்ணியில் ஊற வச்சும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை சுடு தண்ணியில் ஊற வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது கூட வேறு லெமன் ஆட் பண்ணி ஹனி சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த 5 உணவுகளோட தினமும் நீங்கள் 30 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். போதுமான அளவு வந்து தண்ணீர் எடுத்துக்கிறங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் குடித்தாவே உங்களுடைய இளமையை நீங்கள் எப்பொழுதுமே தக்க வச்சு கொள்ளலாம். அதே மாதிரி தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம்ங்கிறது வேண்டும். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கடைபிடித்தாலே உங்களுடைய உடல் 60 வயதிலையும் 20 வயது போல் எப்பொழுதுமே இளமையாக இருக்கும், சுறுசுறுப்பாக இயங்காது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.